ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட சேனலில் இந்த மாதிரி பச்சை பசேர்னு ஒரு வீடியோ பார்த்து. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, உங்களோட வீடு டியூப்ளெக்ஸ் வீடாக இருக்கே, 3 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்பீங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது. அதில் ஒரு மணி நேரம் மட்டும் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட உடம்பு நமக்காக பேலன்ஸ் இருக்கிற 23 மணி நேரம் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்னதுன்னு சொல்லி தெரியல. ரீசெண்டாக வந்து அது காதில் வாங்கினேன். என்னைக்காவது எனக்கு வந்து ஜிம் போகிறதுக்கோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ ரொம்ப லேசியாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை வந்து நினச்சி பார்த்துப்பேன். டக்குன்னு எந்திரிச்சு வந்து கிளம்பிடுவேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு குழிக்கரண்டி வந்து தயிரை போட்டுட்டு ஃபுல்லுமே வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வந்து குடிச்சிட்டேன். இன்றைக்கி பூஜா ரூம் க்ளீனிங் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் வந்து வச்சுருப்பேன். என்கிட்ட சில பேர் வந்து கேட்குறது, உங்களோட வீடு வந்து 3 ஃப்ளோராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ரொம்ப ஈஸி. டியூப்ளெக்ஸ் வீடாக இருந்தாலுமே அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இப்போ சென்னை மாதிரி பெரிய சிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காததுனால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சாலே அது வந்து ஒரு பெரிய இடமா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து நம்மளோட தேவைகள் வந்து பெருசாக இருக்கிறதுனால மேலே வந்து கட்டிக்கிறோம். ஏன்னா குட்டி வீட்டில் இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, நான் ஜென்ரலாக சொல்ல போகிற டிப்ஸ் வந்து உங்கள் வீட்டை வந்து நீங்கள் எப்படி வேலையை சுருக்கிக்கலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டியூப்ளெக்ஸ் வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா மாப்லேருந்து வாளிலேருந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்லேருந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் எடுத்துக்கிட்டு ஏறி இறங்குனீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் வந்து பாதி டயர்டாகிடுவீங்க. அதுக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் அதுக்கான க்ளீனிங் டூல்ஸை வந்து அந்தந்த ஃப்ளோரில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ளோரில் இருக்கீங்க, டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு க்ளீன் பண்ணுற ஐடியா வருதுன்னா அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ நம்மளது 3 ஃப்ளோர் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 3 நாள் மட்டும் வேலை செஞ்சாலே போதும். எல்லா ஃப்ளோருமே வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம வாரம் வந்து பெருசாக நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. ஒரு தடவை அந்த க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணாலே போதும், ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிஷ்வாஷரை பற்றியுமே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது உண்டு. டிஷ்வாஷர் வந்து ஒரு மெய்டுக்கு ஆல்டர்னேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மெய்டுனா கம்ப்ளீட்டாக நம்ம அந்த சிங்க் பக்கமே போக வேண்டாம். பட் இதில் வந்து அடுக்கிற வேலை அதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் இது வந்து அந்த வாட்டரோட ஹார்ட்னஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வாங்கி 2 வருஷம் ஆகுது. இப்போ அந்த ஹார்ட்னஸையுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இன்பில்டு சாஃப்ட்னரே வச்சு நிறைய டிஷ்வாஷர் வந்து வருது. இது பாஷில் நான் வந்து 16 பிளேஸ் செட்டிங் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு வந்து கவுண்டர் டாப் ப்ளஸ் வந்து அதோட வால் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து அந்த பூஜா வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி வீக் க்ளீன் பண்ணுவேன்னாக்கா இல்லை, நான் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ஓரளவுக்கு நான் சமைக்கிறப்பவே ஆயில்லாம் இப்போ தாளிக்கிறப்ப தெளிக்காத மாதிரி தான் வந்து சமைப்பேன். அதனால் வந்து அது ஒன்றும் பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன்ரூஃப் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்போம். ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே தான் கொடுத்துருப்போம். 6க்கு 12 அந்த சைஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி சன்ரூஃப் கொடுத்த வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், கூலிங்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஹாலில் மட்டும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து இந்த சம்மர் டேஸில் மட்டும் சொல்லப்போனால் வருஷத்துக்கு ஒரு 4 மாதம் வந்து அந்த வெயில் வர இடத்துல உட்காரவே முடியாது, கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒரு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். கொஞ்சம் தூசி தான் வரும், அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி 3 ஃப்ளோரு இல்லை 2 ஃப்ளோர் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னாக்கா எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஹீட்டு இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அது வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது நல்லது. அதனால் எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வந்து நான் ஒவ்வொரு விண்டோவை ஓப்பன் பண்ணி தான் வைப்பேன். இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு தெரியும் இந்த பட்டி தேய்க்கிறனால இல்லைனா வந்து இந்த ரொம்ப இந்த பூச்சி வேலையெல்லாம் பார்க்குறப்ப நான் வந்து விண்டோஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தான் வந்து வச்சுப்பேன். இந்த மாதிரி ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த அகாராவோடது இது ஆக்சுவலாக இது வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த நாப்ஸ் இருக்குல்ல அது உள்ளெல்லாம் போகிறதுக்கு சின்ன ப்ரஷ் வேணால் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி எசென்ஷியல்ஸு இல்லைனா நான் வந்து இப்போ ஜிம் போகிறேன்னா ஒரு ட்ராக் பேண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம தலைக்கு சீவுற அந்த கோம்பு அதெல்லாம் வந்து 2 ஃப்ளோர்லேயுமே வந்து வச்சுருப்பேன். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பார்க்கிங்கும் ஒரு ஃபோயரும் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், ஹாலு ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்து லிவிங்கு பூஜா ரூம் இதெல்லாம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. அதில் வந்து ஒன்று மாஸ்டர் பெட்ரூமும் ஒன்று வந்து பாப்பாவுக்கு ப்ளஸ் வந்து என்னோடய ஒர்க் ஏரியா மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ மொபைல் சார்ஜர் அப்படிங்கிறது வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படும். அதை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று வந்து வச்சுப்பேன், செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒன்று வச்சுப்பேன். க்ளீனிங் லிக்விட்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வச்சுப்பேன், தேர்டில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வந்து நான் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறதுனால அந்த லிக்விட்ஸ் அந்த மாதிரி இந்த கிளாத் ட்ரை பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுப்பேன். 3 ஃப்ளோர் இருக்குன்னா 3 ஃப்ளோர்லேயும் வைக்கணுங்கிறத விட காமனாக அதிகமாக எடுக்கிறத வந்து ஒரு மிடில் ஃப்ளோர்லேயும் அடிக்கடி எடுக்கிறத வந்து எல்லா ஃப்ளோர்லேயுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த பூ உருளியில் எப்போதுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல இதை வந்து ஒரு க்ளீனிங் லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் இன்றைக்கி வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வந்து வாங்கலை, அதனால் உருளி சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஜவ்வாது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அதை போட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து நான் அந்த பூவை வந்து போடுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட போகிறப்பவே அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூஜா ரொட்டீன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து சம்மர் இருக்கிறதுனால என்கிட்ட இது கேட்டிருந்தீங்க, இது ஒரு தனி வீடியோவாக போட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சம்மர் டயத்தில் வேர்வை ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பர்ஃப்யூம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு ஃபுல் டே லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த பெல்லா விட்டாவோட உமன் கிரேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே பெல்லா விட்டா தான். இது வந்து என்னன்னாக்கா டேட் உமன் இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் வந்து இருக்கும். நைட்லலாம் நீங்கள் வெளில போகிறீங்க, ஈவினிங்கில் வந்து வெளில போகிறீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எங்கேஜோடது. இது வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி வந்து உங்களுக்கு வரும். நான் 2 காலி பண்ணிட்டேன், இந்த 2 மட்டும்தான் இருக்குது என்கிட்ட. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய ஒன்றுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். ஒன்று வந்து ஃப்ரூட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினது வந்து எங்கேஜோட இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். இது நீங்கள் கிஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ சம்மரில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இதை வாங்கிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஏன்னா அமேசானில் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது சேல் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் வந்து நல்ல ஆஃபர்ஸ்லேயே வாங்கலாம். 1500 டாப் பிராண்ட்ஸ்லேயே வந்து ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் இருக்கும். இந்த சம்மருக்கு நமக்கு பர்ஃப்யூம்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷனு. இது வந்து நான் உங்களுக்கு பான்ஸில் வந்து சன் மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு SPF 50ல் வாங்கினேன். இது நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து SPF 55 வந்துருச்சு. இதில் நியாசினமைட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்கின்னை பிரைட்டனிங்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்காது, ஒரு ஒயிட் காஸ்டிங் இஷ்யூலாம் வராது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கிறதா. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. க்ளீனிங் ஒர்க் ஜென்ரலாக ஃப்ரைடேயில் வந்து பண்ணுறது கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து வேலை செய்கிற அந்த ஒரு அக்கா ஒரு க்ளீனிங்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை, ஒரு நாள் மட்டும் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு நாள் தானே, அது ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்தால் தான் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரைடே அன்றைக்கி வந்திருந்தாங்க. அதனால தான் இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கனாக்கா ஃப்ரைடேக்கான க்ளீனிங் வந்து அன்றைக்கே வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக மூணார் போயிருந்தப்போ வந்து பதிமுகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் எல்லாருமே வந்து வீட்டில் குடிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டீடாக்ஸ் பண்ணும் பாடியை, நல்ல உடம்பை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். அந்த பேட் ப்ரெத்லாம் வந்து வரவே வராது. அதை போட்டு மார்னிங்லேயே இந்த மாதிரி ஒரு 2 பாட்டில் அப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒரு பாட்டிலுமே வந்து இந்த தண்ணி தான் வந்து கொடுக்கறது. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் வாங்கினது பதிமுகம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த வெட்டி வேர், நன்னாரி வேர் அதெல்லாம் கூட வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த கார்டனிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசை. இந்த ஏரியாவுக்கு வந்தப்போ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தோம். அதனால் பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் 2-3 தடவை நர்சரி போயிட்டு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சு அது வந்து சிமெண்ட் பட்டு ஒரு மாதிரி வீணாக போனது, பெயிண்ட் பட்டு ரொம்ப அப்படியே சுருங்கி போய் இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் நாளாக இந்த ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக வந்து எனக்கு கார்டனிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வீட்டோட 2 சைடு, ஒரு சைடு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வந்துருச்சு. இந்த சைடும் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் மட்டும்தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவே வந்து நிறைய வீடெல்லாம் வந்து கவர் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வந்து பிளான்டிங் வந்து திரும்ப பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது. அதுக்கு இன்டோர் பிளான்ஸுக்கு நான் செராமிக் வாங்குறேன் அப்படிங்கிறப்ப இந்த கவுலாம் வந்து 400-450 அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. நான் இப்போ கையில் வச்சிருக்கல அது மாதிரி லாஸ்ட் இயரே வந்து ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான் தான் வந்து வச்சுருந்தேன். அவங்கக்கிட்ட நர்சரியில் கேட்குறப்ப எனக்கு லோ மெயின்டெனன்ஸ் இருக்கிற பிளான்ஸ் என்ன அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கியிருந்தேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அது வந்து சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப இன்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண தெரில. நம்ம வீட்டில் வந்து அந்த சன்ரூஃப் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தேவைக்கு அதிகமான வெயில் வந்து இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் சரியாக வளரலை, டக்குன்னு வாடி போயிடும்.
ஸோ அதனால் இந்த தடவை அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்ஷியல் சன்லைட் வேணுமா இல்லை டைரக்ட் சன்லைட் ஓகேவா, விண்டோ பக்கத்தில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டுட்டு தான் வந்து வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இன்டோர் பிளான்ஸாக இருந்தாலுமே வாரத்துக்கு ஒரு தடவை பால்கனியில் வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ்ஷான லைட்டு ஏர் இதெல்லாம் வந்து படுறப்ப அது வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று விண்டோ பக்கத்தில் நீங்கள் ரெகுலராக வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு தேவையான சன்லைட்டு, தேவையான காற்று இதெல்லாம் வந்து அந்த மாய்ஸ்சர் எல்லாம் அந்த காற்றுலேருந்து வந்து அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 3-4 பிளான்ஸ் மட்டும் வந்து 4 பிளான்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அது வந்து எப்படி நான் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்பவே அது ஒரு 10 நாள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் வந்து போடுவேன். ஏன்னா இந்த வீடியோ எடுத்தே வந்து ஒரு 1 வீக்கு மேலே வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதுமே வந்து நான் சொல்லிடலாம். எனக்கு இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து நாசாலேயே இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ் ஆக்சிஜன்ஸ் வந்து வரும் வீட்டுக்கு. அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக்காக பார்த்தா அப்படி சொல்லலாம். இன்னொன்று வந்து சில பேர் வந்து வீட்டுக்கு கந்திருஷ்டி இருக்காது, அதுக்காக இதை வந்து வளர்க்குறோம், இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து அது இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எது உண்மை அப்படிங்கிறது வந்து நான் நம்புவேன்னாக்கா இந்த நாசாவில் வச்சு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை வந்து நான் நம்புவேன். அதனால் இந்த பிளான்ட் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இது இல்லாமல் சில லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். வீட்டு வாசலில் வைக்கிறதுக்கு சில பிளான்ஸ் அதை வந்து ரொம்ப ஏன் ஈகராக தேடுறான்னா அது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது, அது வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து போட்டுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்துகிட்டு இருந்தா. ஸோ இந்த ஒரு வெயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்டிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்த உடனே நர்சரிக்கு போயிட்டு காலையில் 11 மணிக்கெல்லாம் வாங்கியாச்சு. சில நான் வந்து வச்சுருக்கிற கருவேப்பில்லை, முருங்கைக்கீரை அதுக்கெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் அமிலம்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 3 ml கலந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா கருவேப்பில்லை, அப்புறம் ரோஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா வளரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மீன் அமிலம் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதையும் வாங்கிட்டு தேவையான பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அன்றைக்கி சாயந்தரம் மண் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அந்த கோகோ பீட்டு ப்ளஸ் வந்து அந்த எருவும் செம்மண்ணும் கலந்தா மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கிட்டு வந்து அதெல்லாம் பார்க்கிங்லேயே வச்சு எந்தெந்த பாட்டில் வந்து வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ அதை எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.